there lived a ghost. He was known to be a killer and feared the most. அடுத்த ரவுண்டுக்கு I don't mind. யூ டோன்ட் மைண்ட். இப்படி எல்லாம் You have. யாரு மேம் நீங்க? ஆக்டிங் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஜிம்மர்னு ஜிம்மர்ல சூப்பரான ஒரு வீடியோ ஒன்னு வருது மேம் எல்இடில. இதை இது maintain எப்படி பண்றதுக்காகவா? இது நீங்களே சொல்லுங்க. பிடிச்சு பண்ற ஒரு விஷயம். நம்ம ஒர்க் அவுட்னு போனோம்னா அந்த வீடியோ எடுத்து ஜிம்ல வந்து அத ரீலா எடுத்து போட்டாங்க, அவ்வளவுதான். பட் உண்மையிலேயே எந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லயும் பண்ணாத ஒண்ணு இப்போ நம்ம இங்க பண்ண போறோம். லைவா வெயிட் லிஃப்டிங் பண்ண போறாங்க தீபா வெங்கட் அவர்கள். ஆஹா, ஐயோ மேம் உண்மையிலே கொண்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது ரெண்டு பேர் எடுத்துட்டு வராங்க. மேம் இது உண்மையிலே வா இல்ல சும்மா பிளாஸ்டிக்கா? குரேஷியவை ட்ரை பண்ணி பாரு. ஆமா மேம் உண்மையிலே மேம். நீங்க இவ்வளவு சின்ன வெயிட் கொண்டு வந்திருக்கீங்க. சின்னதா அவன் ஒரு இன்ச் கூட நவுத்துல குரேஷி. இப்ப நிறைய பேர் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது தூக்கும்போது ஏதாவது பாடுவாங்க இல்ல ஏதாவது ஸ்லோகன் மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் நீங்க சொல்லணும்னா அந்த மைக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பிரீதிங் மட்டும் தான் பாத்துக்கணும், வேற எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஓகே மேடம், ரைட், ரெடி, 3 2 1. இந்திய யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக தூள் படத்துல பறவை முடியுமா இதையா நைட்டு பூரா செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு தட்டி விட்டு போவாங்களே, அந்த மாதிரி அசால்ட்டா பண்றீங்களே மேடம் நீங்க. குரேஷி இந்த இடத்துல உங்களோட மாச நீ ப்ரூவ் பண்ணி மேம் இது ஈஸியா தூக்கிட்டீங்க. இந்த ஒலிம்பிக்ல வர்ற மாதிரி வெயிட் ஏத்தலாமா? வெயிட் வச்சிருக்கீங்களா? கொடுங்க. இங்க பாருங்க, உங்களுக்காண்டி ஸ்கூல் குழந்தைங்க கார் டயர் எல்லாம் கழட்டிட்டு வந்துருக்கும். கோலம் போட ரெடி ஆகுற மாதிரி ரெடி ஆவறீங்க, ஆனா வெயிட் லிஃப்டிங். Thanks a lot. சூப்பர். வாட் an எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. ஒரு பெரிய கைது. This is not an extracurricular activity. என்ன மாதிரி பீஸ்க்கு அதுதான் எக்ஸ்ட்ரா. இருக்கு. மேடம் அங்க ஒரு பீஸ் போய் சார் நிலைமையில இருக்கு. என்னாச்சுடா? ஏன்டா ஸ்டேஜ் இப்படி இது பண்ணி வச்சிருக்க? I didn't expect this. நீங்க ஜிம்ல பண்ற அந்த வீடியோஸ் தான் எடுக்கிறது இவங்க ரெண்டு பேர்ல யாரோ அப்பா தான் அந்த போட்டோகிராஃப்லாம் நிறைய வந்து மேம் வந்து நிறைய எடுக்கிறது. அப்படியா? நிறைய எடுப்பாரு. நான் ரெடியா இல்லாத போதான் ஃபர்ஸ்ட் எடுப்பாரு. பட் he is very sweet, he loves me a lot. அவருக்கு பேசுறதுக்கு ரொம்ப கான்ஷியஸா இருக்கும் ஸ்டேஜ்ல, அதனால எதுவும் சொல்லல. he gets very emotional. they are the backbone of my family. அவ்வளவுதான். ரெண்டு பேரும் my sister and my whole family. yeah. சூப்பர். சோ இப்படி ஃபேமிலியை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ இதே மாதிரி ஹாப்பியா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சாதிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பிகேம் டீம் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள்.